தாவரங்கள் தங்கள் வளர்ச்சிக்கு மண்ணிலிருந்து எதை எடுத்துக் கொள்கின்றன? ஏ. தூய நீர். பி. ஊட்டச்சத்துக்களின் கரைசல்கள். சி. திட கனிமங்கள். டி. கரையாத துகள்கள். சரியான பதில் பி. ஊட்டச்சத்துக்களின் கரைசல்கள். சரியான விடை பி. சோகஸ்மெலி. தாவரங்கள் வேர்கள் மூலம் நீரில் கரைந்துள்ள கனிம ஊட்டச்சத்துக்களை கரைசல்களாக உறிஞ்சுகின்றன. இது தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் வளர்சிதை மாற்றங்களுக்கு அவசியமான கனிமங்களை கடத்த உதவுகிறது. வயிற்றில் உணவு செரிமானத்திற்கு முதன்மையாக காரணமான பொருள் எது? ஏ. கால்சியம் பாஸ்பேட். பி. ஹைட்ரோகுளோரிக் அமிலம். சி. உமிழ்நீர். டி. பற்பசை. சரியான பதில் பி. ஹைட்ரோகுளோரிக் அமிலம். 10. இரைப்பையில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl உணவில் உள்ள கிருமிகளை அழிப்பதோடு பெப்சின் போன்ற நொதிகள் செயல்பட அமிலச் சூழலை உருவாக்குகிறது. இது கடினமான உணவுப் பொருட்களை சிதைக்க உதவுகிறது. 2 NaCl 2 NaCl என்ற வினையில் சோடியம் வினைப்படு பொருளாக எந்த நிலையில் உள்ளது? ஏ. வாயு. ஜி. பி. திண்மம் S. சி. நீர்க்கரைசல் ஆக். டி. திரவம் L. சரியான பதில் பி. திண்மம் S. 1. சோடியம் Na என்பது அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படும் ஒரு வினைத்திறன் மிக்க கார உலோகமாகும். வேதிச் சமன்பாட்டில் S என்பது அதன் திண்ம நிலையை குறிக்கிறது. ஏ. சோடியம் அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் இருப்பதில்லை. மனிதர்களில் தொடர்ச்சியற்ற மாறுபாட்டிற்கு உதாரணமாக எத்தனை இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஏ. 3 அல்லது அதற்கும் குறைவு. பி. 6 அல்லது அதற்கும் மேற்பட்டவை. சி. 5 அல்லது அதற்கும் குறைவு. டி. 4 அல்லது அதற்கும் மேற்பட்டவை. சரியான பதில் பி. 6 அல்லது அதற்கும் மேற்பட்டவை. சரியான விடை பி. சோகஸ்மெலி. மனிதர்களில் விரல்களின் எண்ணிக்கை மாறுபடுவது பாலிடாக்டிலி ஒரு தொடர்ச்சியற்ற மாறுபாடாகும். இதில் 5 விரல்களுக்கு பதில் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட விரல்கள் இருக்கலாம். இது மரபணுக்களில் ஏற்படும் திடீர் மாற்றங்களால் நிகழ்கிறது. பயனுள்ள வேலையைத் தவிர மூலத்தின் ஆற்றலில் ஒரு பகுதி மாற்றப்படும் மற்றொரு ஆற்றல் வடிவம் என்ன? ஏ. வெப்ப ஆற்றல் ஹீட் எனர்ஜி. பி. வேதி ஆற்றல் கெமிக்கல் எனர்ஜி. சி. இயந்திர ஆற்றல் மெக்கானிக்கல் எனர்ஜி. டி. ஒளி ஆற்றல் லைட் எனர்ஜி. சரியான பதில் ஏ. வெப்ப ஆற்றல் ஹீட் எனர்ஜி. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. எந்தவொரு ஆற்றல் மாற்றத்தின் போதும் உராய்வு அல்லது மின்தடை காரணமாக ஒரு பகுதி ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்பட்டு வீணாகிறது. இது வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதியின் ஒரு முக்கிய வெளிப்பாடாகும். ஒரு காரம் சிவப்பு லிட்மஸ் தாளை என்ன நிறமாக மாற்றுகிறது? ஏ. நீலம். பி. மஞ்சள். சி. சிவப்பு. டி. பச்சை. சரியான பதில் ஏ. நீலம். 7. காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும் பண்பு கொண்டவை. காரங்களின் pH மதிப்பு 7- மேல் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆ. காரங்கள் மஞ்சள் நிறத்தை உருவாக்குவதில்லை. சி. H2O என்ற வினையில் காட்டப்பட்டுள்ள வெப்பநிலை என்ன? ஏ. 500 டிகிரி செல்சியஸ். பி. 1000 டிகிரி செல்சியஸ். சி. 100 டிகிரி செல்சியஸ். டி. 200 டிகிரி செல்சியஸ். சரியான பதில் பி. 1000 டிகிரி செல்சியஸ். சரியான விடை பி. சோகஸ்மெலி. நிலக்கரி அல்லது கல்கரி மீது நீராவியைச் செலுத்தி நீர்வாயுவை வாட்டர் கேஸ் உருவாக்கும் இந்த வினைக்கு 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தேவைப்படுகிறது. சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போது பெரும்பாலான நீல நிற ஒளிக்கு என்ன ஆகிறது? ஏ. இது மேகங்களால் பிரதிபலிக்கப்படுகிறது. பி. இது வளிமண்டலத்தால் உறிஞ்சப்படுகிறது. சி. இது சிதறடிக்கப்படுகிறது. டி. இது நேரடியாக பார்வையாளரை அடைகிறது. சரியான பதில் சி. இது சிதறடிக்கப்படுகிறது. சரியான விடை சி. சோகஸ்மெலி. சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தின் போது சூரிய ஒளி வளிமண்டலத்தில் நீண்ட தூரம் பயணிக்கிறது. அப்போது குறைந்த அலைநீளம் கொண்ட நீல நிற ஒளி வளிமண்டல துகள்களால் சிதறடிக்கப்படுகிறது. மின்னல் உருவாவதற்கு பங்களிக்க எதிர் மின்னூட்டங்கள் எங்கே குவிகின்றன? ஏ. மரக்கிளைகளில். பி. மேகங்களில்.
சி. நிலத்தில். டி. நீர்நிலைகளில். சரியான பதில் பி. மேகங்களில். 8. மேகங்களுக்குள் ஏற்படும் உராய்வினால் நீர்த்துளிகள் மற்றும் பனிப்படிகங்கள் மின்னூட்டம் பெறுகின்றன. இதில் எதிர் மின்னூட்டங்கள் மேகத்தின் கீழ்ப்பகுதியிலும் நேர் மின்னூட்டங்கள் மேல்பகுதியிலும் குவிகின்றன. பாசிகள் பயன்படுத்தும் இனப்பெருக்க முறைகளில் ஒன்று எது? ஏ. ஸ்போர் உருவாக்கம். பி. பாலியல் இனப்பெருக்கம் மட்டும். சி. மொட்டு விடுதல். டி. உடல இனப்பெருக்கம். சரியான பதில் டி. உடல இனப்பெருக்கம். பாசிகள் துண்டாதல் பிராக்மெண்டேஷன் போன்ற உடல இனப்பெருக்க முறையை பயன்படுத்தி தங்களின் எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்கின்றன. இதில் தாவரத்தின் ஒரு பகுதி பிரிந்து புதிய தாவரமாக வளர்க்கிறது. ஏ. ஸ்போர் உருவாக்கம் என்பது பாலிலா இனப்பெருக்க முறை, உடல முறை அல்ல. ஓடும் நீரின் இயக்க ஆற்றலிலிருந்து எந்த ஆற்றல் மூலம் பெறப்படுகிறது? ஏ. ஓத ஆற்றல் டைடல் எனர்ஜி. பி. சூரிய ஆற்றல் சோலார் எனர்ஜி. சி. நீர்மின்சக்தி ஹைட்ரோஎலக்ட்ரிசிட்டி. டி. காற்றாலை ஆற்றல் வைண்ட் எனர்ஜி. சரியான பதில் சி. நீர்மின்சக்தி ஹைட்ரோஎலக்ட்ரிசிட்டி. சரியான விடை சி. சோகஸ்மேலி அணைகளில் தேக்கி வைக்கப்பட்ட நீர் வேகமாக வெளியேற்றப்படும் போது அதன் இயக்க ஆற்றல் டர்பைன்களைச் சுழற்றி மின்சாரத்தை உருவாக்குகிறது. இது ஒரு புதுப்பிக்கத்தக்க மற்றும் தூய்மையான ஆற்றல் மூலமாகும். உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள காடு வளர்ப்பின் முதன்மை நன்மை என்ன? ஏ. இது சுரங்க நடவடிக்கைகளை ஊக்குவிக்கிறது. பி. இது கால்நடை வளர்ப்பை விரிவுபடுத்துகிறது. சி. இது நீர்நிலைகளை புத்துயிர் பெறச் செய்கிறது. டி. இது சட்டவிரோத மரம் வெட்டுதலை ஊக்குவிக்கிறது. சரியான பதில் சி. இது நீர்நிலைகளை புத்துயிர் பெறச் செய்கிறது. சரியான விடை சி. சோகஸ்மெலி காடு வளர்ப்பு மண்ணின் நீர்பிடிப்பு திறனை அதிகரித்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த உதவுகிறது. இது வறண்டு போன நீர்நிலைகளை மீண்டும் புத்துயிர் பெறச் செய்து நீர் சுழற்சியை பராமரிக்கிறது. விசைகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதைப் பொறுத்து எந்த வகையான விசைகள் உள்ளன? ஏ. காந்த மற்றும் மின்சாரம். பி. தொடு மற்றும் தோடா விசை. சி. ஈர்ப்பு மற்றும் உராய்வு. டி. தள்ளுதல் மற்றும் இழுத்தல். சரியான பதில் பி. தொடு மற்றும் தோடா விசை. 10. சரியான விடை விசைகள் அவை செயல்படுத்தப்படும் முறையைப் பொறுத்து தொடு விசை மற்றும் தோடா விசை என இருவகைப்படும். பொருட்கள் ஒன்றையொன்று தொடுவதன் மூலம் அல்லது தொடாமலேயே புலங்கள் வழியாக விசை செயல்படலாம். தவறானவை ஏ. இவை குறிப்பிட்ட வகை விசைகள் மட்டுமே. NaOH கரைசலில் பிரியும் போது என்ன அயனிகள் உருவாகின்றன? ஏ. Na மற்றும் H. பி. H மற்றும் OI. சி. Na மற்றும் OI. டி. Na மற்றும் OI. சரியான பதில் சி. Na மற்றும் OI. 6. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH ஒரு வலிமைமிக்க காரமாகும். இது நீரில் கரையும் போது சோடியம் அயனியாகவும் Na மற்றும் ஹைட்ராக்சைடு அயனியாகவும் O பிரிகிறது. இந்த அயனிகளே அதன் காரத்தன்மைக்கு காரணமாகின்றன. பின்வருவனவற்றுள் ஒரு வேதிவினையின் வேகத்தை பாதிக்கும் ஒரு முக்கிய காரணியாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ. வினைவிளைப் பொருட்களின் நிறை. பி. கொள்கலனின் கன அளவு. சி. வினைப்படு பொருட்களின் நிறம். டி. வினைப்படு பொருட்களின் தன்மை. சரியான பதில் டி. வினைப்படு பொருட்களின் தன்மை. சரியான விடை டி. வினைப்படு பொருட்களின் தன்மை. ஒரு வேதிவினையின் வேகம் வினைப்படு பொருட்களின் வேதியியல் பண்புகள் மற்றும் அவற்றின் பிணைப்புகளைப் பொறுத்து அமைகிறது. உதாரணமாக, சோடியம் நீருடன் மிக வேகமாக வினைபுரியும், ஆனால் இரும்பு மிக மெதுவாகவே வினைபுரியும். செல்கள் குறிப்பிட்ட செயல்பாடுகளைப் பெறும் செயல்முறைக்கான பொதுவான சொல் என்ன? ஏ. வேறுபாடு அடைதல் டிஃபரென்ஷியேஷன். பி. படியெடுத்தல் ரெப்ளிகேஷன். சி. படியெடுத்தல் டிரான்ஸ்கிரிப்ஷன். டி. மொழிபெயர்த்தல் டிரான்ஸ்லேஷன். சரியான பதில் ஏ. வேறுபாடு அடைதல் டிஃபரென்ஷியேஷன். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி செல் வேறுபாடு அடைதல் என்பது ஒரு பொதுவான செல் எயுகா. தண்டு செல்கள் ஒரு குறிப்பிட்ட பணியைச் செய்வதற்காக சிறப்பு செல்களாக மாறும் செயல்முறையாகும். இது கரு வளர்ச்சியின் போது திசுக்கள் மற்றும் உறுப்புகள் உருவாக மிக அவசியமானது.
நீர்த்த அயோடின் கரைசலைச் சேர்த்த பிறகு வேக வைத்த உருளைக்கிழங்கு மசித்தது நீலகருப்பு நிறமாக மாறும்போது ஊகிக்கப்படும் முடிவு என்ன? ஏ. ஸ்டார்ச் உள்ளது, ஸ்டார்ச் இஸ் பிரசன்ட். பி. புரதம் உள்ளது, புரோட்டீன் இஸ் பிரசன்ட். சி. வைட்டமின்கள் உள்ளன, வைட்டாமின்ஸ் ஆர் பிரசன்ட். டி. கொழுப்பு உள்ளது, ஃபேட் இஸ் பிரசன்ட். சரியான பதில் ஏ. ஸ்டார்ச் உள்ளது, ஸ்டார்ச் இஸ் பிரசன்ட். 7. சரியான விடை ஏ. ஸ்டார்ச் உள்ளது, ஸ்டார்ச் இஸ் பிரசன்ட். உணவில் உள்ள ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட், அயோடினுடன் வினைபுரிந்து அடர் நீலகருப்பு நிறத்தை தருகிறது. இது உணவில் ஸ்டார்ச் இருப்பதைக் கண்டறியும் ஒரு முக்கியமான வேதியியல் சோதனை ஆகும். ஒரு உயிரினம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும்போது இந்த குறிப்பிட்ட செயல் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. இனப்பெருக்கம், ரீப்ரொடக்ஷன். பி. இடப்பெயர்ச்சி, லோகமோஷன். சி. குளிர்கால உறக்கம், ஹைபர்னேஷன். டி. ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ். சரியான பதில் பி. இடப்பெயர்ச்சி, லோகமோஷன். 1. ஒரு உயிரினம் உணவு தேடவோ அல்லது தற்காப்பிற்காகவோ ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தானாகவே நகர்வது இடப்பெயர்ச்சி எனப்படும். இது தசை மற்றும் எலும்பு மண்டலங்களின் ஒருங்கிணைந்த செயல்பாடாகும். 2. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?